நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியின் வேலைக்காக ஆண்டவரே இந்த ஜூலை மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே 12ஆம் தேதி உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே இந்த லாக்டவுன் வைரஸ் நேரங்களிலே எங்களோடு கூடவே இருந்து அப்பா எங்களை தப்பிவித்து தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி போஷித்து ஓ என் மகனே என் மகளே என்று சொல்லி எங்களை அழைத்த தெய்வமே, எங்களை கரம் பிடித்த தெய்வமே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறீரே, எப்படிப்பா இது மறந்து இருக்க முடியும்? எப்படிப்பா நன்றி சொல்லாம இருக்க முடியும்? ஆராதனைகள் ஆண்டவரே தடைபடாமல் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல அனுப்புவதற்கு உதவி செய்தீங்களே, ஞானத்தை கொடுத்தீங்களே, வரத்தை கொடுத்தீங்களே, தடையில்லாம செய்தீங்களே அப்பா. கோடி 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 நன்றி ராஜா. இப்பொழுது ஆண்டவரே அன்றைக்கு சாலமோன் கட்டினதான தேவாலயத்துக்குள்ள ஓ ஆர்ப்பரிக்கும் போது, ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது ஓ அந்த செகினா மகிமை எப்படி அவர்கள் மீது இறங்கினதோ அப்படிதான் இப்பொழுதும் பாடவர்கள் பிள்ளைகள், வர்ஷிப் நடத்துகிற பிள்ளைகள் அந்த மகிமை அப்படியே இறங்குவதாக. ஓ மகிமையினாலும் வல்லமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய அபிஷேக தைலத்தினாலும் இவர்களை மூடி மறைத்து ஓ இவர்கள் மூலமா நீர் வெளிப்படுங்கப்பா. இந்த வர்ஷிப் மூலமா வெளிப்படுங்க, இந்த ஆராதனை மூலமா வெளிப்படுங்க. பிள்ளைகள் குரல் வளங்களை மாற்றுங்கப்பா. வார்த்தை எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. யூடியூப்ல கேட்கிற, வாட்ஸ்அப்ல கேட்கிற, பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வடையத்தக்க பாடலாய், ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் குத்தப்படும்படியாய், மனம் திரும்பும்படியாய் ஓ இவர்கள் நீர் அபிஷேகித்ததற்காக நன்றி. இந்த பிள்ளைகள் எழும்பும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வல்லமை கூடவே எழும்பட்டும் ஆண்டவரே. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடி என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த பாடல் ஆராதனை முழுவதுமாக ஆண்டவரே இந்த பகல் பிள்ளைகளை மறைத்து நீர் வழிபடும்படியா ஆண்டவரே உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை வாழ்க 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 என வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் கடந்த நாள் முழுவதும் உங்களை கண்மணி போல பாதுகாத்து கிருபையாக ஈவாக தேவன் அவளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறபடினால கர்த்தர் நம்ம அதை ஸ்தோத்திரம் செய்ய போகிறோம். இதனால எல்லோரும் வீடுகளில் வருடமாக நம்ம சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உணர்ந்து கர்த்தர் செய்த உபகரணங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவே சொன்னது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் தேவன் நம்மளை நடத்துகிறார், இனிமேலும் நடத்துவார். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை சொல்லி போற்ற வந்தோம். உன் வார்த்தையினால ஆண்டவரே அநேக நன்மைகளை பெற்றெடுக்கிறோம். உன் வார்த்தையினால அநேக அதிசயங்கள், அற்புதங்களை பெற்றெடுக்கிறோம் தகப்பனே. சொல்லி எல்லோரும் சேர்ந்து நன்றி செலுத்துவோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதையாம் உம் கரங்களினால் என்று நிறைவேற்றியும், உம் வார்த்தையினால் நீ சொன்னதையாம் கரங்களினால் என்று நிறைவேற்றியும். நன்றி நன்றி சொல்வாய் குறையாமல் காத்திடும் அல்ல சொல்லுவான்.
நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோம் வழியல்லவர் வந்து குறையாமல் காத்திடும் அல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் வழியல்லவர் வந்து குறையாமல் காத்திடும் அல்லவரே உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்பொழுதும் காத்துக் கொண்டேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்பொழுதும் காத்துக் கொண்டேன் வார்த்தையினால் கரங்களினால் என்று நிறைவேற்றி வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களில் அமர்ந்த நன்றி நன்றி சொல்வோம் குறையாமல் காத்திடும் அல்லவர் நன்றி நன்றி சொல்வோம் குறையாமல் காத்திடும் அல்லவரே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையை கொடுப்பதி கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையை கொடுப்பதி சொன்னதெல்லாம் நிச்சயமா நிறைவேற்றினீங்கப்பா. எத்தனை வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றினீங்க, எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயம். நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. நிச்சயமாக உயர்த்தி வைத்தாரு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே.
ஆராதிக்கும் பொழுது, உண்மையாக அவரை நோக்கி துதிக்கும் பொழுது எல்லா தடைகள் செல்லும் விலகுவதாக. மல்லை சிறுதலையாக்குவா மைக்கீராக்கா நிச்சயமாக அறிக்கை செய்வான். வார்த்தையில வாயினால் அறிக்கை செய்யல நிச்சயமாக நிறைவேற்றுவார். சிறியவனை குப்பையிலிருந்து சிறியவனை குப்பையிலிருந்து அப்பா Yes,
என்ற நாமத்தினால நிச்சயமாக நாங்கள் ஜெயத்தை எடுப்போம் ஆண்டவரே. ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவோம், வெற்றியை பெற்றுக் கொள்ளுவோம் ஆண்டவரே. சாத்தானை வீழ்த்துவோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்த நாளுக்கு நான் செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் ஒரே பரிசுத்த நம்ம ஆராதிக்கிற தேவன், இஸ்ரவேலின் பரிசுத்த தேவன். அவர் பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிற நாமனும் பரிசுத்தமாய் அவர் ஆராதிக்கும்படி, பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படி, பரிசுத்தமாய் நம்ம நடக்கையில, நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய பார்வைகளில், நம்முடைய பேச்சுக்களில், நம்முடைய யோசனைகளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இதனாலே ஆண்டவரே எங்களுக்குள்ள இன்னும் பரிசுத்தமாக ஆண்டவரே, இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் எங்களை ஆண்டவரே, இன்னும் 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 எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை முழுமையாய் தாழ்த்து விடுவோம், எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமத்துக்கு உயர்த்தி ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஐயா, we worship you Lord, we worship you Jesus. ஆண்டவரே உம்மை நாங்கள் இந்த நாளில் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இதனால் ஆராதிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களில், வீடுகளில் பரிசுத்த ஆவியாருடைய மகிமை, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் ஊற்றப்படுவதாக என் வாழ்வுகளை நிரப்புங்க. உடைய ஆவியினால நிரப்புங்க, உடைய வல்லமையினால நிரப்புங்க, உடைய கருமையினால நிரப்புங்க, உடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. அபிஷேகம் இருக்கிற இடத்துல யுகங்கள் முடிக்கப்படணும், கட்டுகள் அறுக்கப்படணும், சாபங்கள் உடையும். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கேயும் அங்க விடுதலை வேதம் சொல்லுகிறது. எங்களது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது இந்த எல்லா குறைவுகளை தேவன் மாற்றுவார், இந்த எல்லா பிரச்சனைகளை தேவன் மாற்றுவார், இந்த எல்லா சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார், இந்த எல்லா கண்ணீரை தேவன் மாற்றுவார், இந்த எல்லா கவலைகளை தேவன் மாற்றுவார். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய குடும்பத்தில் வந்து ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் நடக்கும், நிச்சயமாக அற்புதம் நடக்க. தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி உண்டு நமக்கு. இதனால் ஒப்புக்கொடுக்கிற ஆவியானவர்கள் நீங்க வாழ்வாண்டவர்கள் ஒரே பக்கமாக செலுத்துகிறோம். ஒரே முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாங்கள் செலுத்துகிறோம். ஒரே உடைய நாமத்தை உயர்த்துகிற தகப்பனே, உடைய நாமத்தை உயர்த்துகிறவனே, உன் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறவனே. எபினேசராக இருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்திருக்கிறீரே, உன் மகிமை செலுத்துகிறோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. அப்பா உதவி Yeah.
நாள் குடும்பத்திலே மேல பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. நிரப்புப்பா. எல்லா பலவீனம் மறையட்டும், எல்லா சிலுவையிலும் மறையட்டும், எல்லா கட்டில் அழைக்கப்பட்டோம், சாபல் உடையட்டும், தடைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், இப்படி எரிக உடையட்டும், எரிக உடையட்டும், செங்கலுக்கு விலகட்டும், செங்கலுக்கு விலகட்டும், காலுக்கு விலகட்டும். அற்புதம் செய்கிறாங்க, அற்புதம் செய்ய, அப்பா அற்புதம் செய்ய. அப்பாவே எதையும் வாங்க, எதையும் வாங்க. பலவேறு மாறும், பலவேறு மறையட்டும், சுகமியல் மறையட்டும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் பாய்ந்து விசேஷமாக அற்புதத்தை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள கரங்களை கொடுக்கிறோம். தகுந்த ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவர் விசேஷமாக தேசங்களில் காணப்படுகிற குழப்பங்கள் ஆண்டவரே இந்த தடை காரியங்கள் ஆண்டவரே வெகு விரைவில் வெகு சீக்கிரத்துல திருச்சபை ஆண்டவரே அப்ப தேசத்தினுடைய தலைவர்கள் திறக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. என் கிருபையாய் மனம் இறங்குங்க தேவனே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலமாக பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த வாரம் கூட நாம யூடியூப்ல வாட்ஸ்அப்ல தான் நடத்தக்கூடிய சூழ்நிலை. சீக்கிரமா முழுமையா சபைகளை திறந்து முழுமையா ஆராதிக்கணும். இந்த கொரோனா வைரஸ் எல்லாமே இந்த தேசத்தை இந்த உலகத்தையே விட்டு போகும்படியாக சரீரத்தில் சுகம் பலம் ஜீவன் தேவன் கொடுத்த ஆயுசு நாட்களை எந்த வியாதியாலேயோ எந்த தொல்லையாலேயோ தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளும்படியாக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். எல்லா வீடுகளில்
தொடர்ந்து ஜெபிங்க, ஒரு மாறுதல் கிடைக்கும். இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 144வது அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், நான் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை விரட்டி சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியோ. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்பியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமதடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பிவிக்கிறவர். மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியோ. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சந்திரன் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடு போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதத்தை நம்ம விலைக்கு சொல்லணும்னா பயங்கரமா சொல்லலாம். ஒவ்வொரு வசனமும் நமக்கு நேரம் இல்லை. ஆனா 2வது வசனத்துல பாருங்க, அவர் என் தயாபரரும், மை குட்னஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நல்ல காரியங்கள் இதிலே காணப்படுகிறது. ஆகவே நாம் நேரடியாக நாம் சத்தியத்துக்கு கடந்து போகலாம். நாம் இந்த நாளிலே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம், கொடுக்கப்பட்டதான வார்த்தை, அழைக்கப்பட்டவர் செய்த அற்புதம். அழைக்கப்பட்டவர் செய்த அற்புதம். யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பாருங்க, கானா ஊரிலே ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது. அங்கே அநேகருக்கு அழைப்பு கொடுத்திருப்பார்கள். இப்போ கூட நம்ம கிராமத்தில் கூட அநேக கல்யாணங்கள் நடக்க போகுது, நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அந்த கானா ஊரிலே ஒரு விசேஷித்த திருமணமாக தான் இருந்திருக்கும். அது ஏனென்று சொன்னால், இயேசுவையும் அவருடைய சீஷரையும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்புறம் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பாருங்க, இந்த இடத்துல இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே வந்திருக்கிறாங்க. யாரும் அவங்களுக்கு போய் யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களே அந்த குறைவை பார்த்திருப்பாங்க. ஆனால் இவர் அற்புதம் செய்வார் என்று தேவதூதன் ஒருவேளை மரியாளுக்கு உணர்த்தி இருப்பார். ஒருவேளை தேவதூதன் மரியாளுக்கு உணர்த்தி இருப்பார். ஆகவேதான் அவர் அந்த தாயாகப்பட்டவர் இயேசுவிடத்துல வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாருங்க, தன் தாய் என்று கூட பார்க்காமல்
மாம்சத்திலே வெளிப்படாமல் தன் பிதாவாகிய குமாரனுக்கு மகிமையை கொடுக்கும்படியாக கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என்ன இந்த இடத்துல வந்து பேசுறியே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னால் அவர் அற்புதத்தின் வேலைக்காக அவர் காத்திருக்கிறார். அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்து அங்கே அவர் பிதாவோடு ஒரு வேலை உறவாடி கொண்டு இருந்திருக்கலாம். அதனாலதான் சொல்றாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரலையம்மா, நீ இவ்வளவு அவசரப்படுறியே. அப்போ அங்க குறைவாக போகுது என்பதும் அவருக்கு தெரியும், குறைவுபட்டது என்றும் அவருக்கு தெரியும். பாருங்க அந்த மரியாதை அவருடைய பிரியாசத்தை பாருங்க, சும்மா போயில்ல. கர்த்தவசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். பாருங்க, அவங்க போனாங்க, வேலைக்காரரை கூப்பிட்டாங்க. வேலைக்காரரே, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது செய்வது ரொம்ப கடினம், கேட்பது ரொம்ப ஈஸி. 2 காது இருக்குது, அழகா கேட்டுக்கலாம். ஆனால் செய்வதற்கு கீழ்ப்படிதல் வேணுமே, மனம் வேணுமே. ஆனால் இந்த வேலைக்காரர்கள், அவர்களை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், மரியாதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளுதலுக்காக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க, யூதர்களுடைய முறைப்படி ஒரு ஜாடியில எத்தனை குடம் தண்ணியா? ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர். ஒரு குடம் எத்தனை? 20 லிட்டர் இருக்குமா? தெரியல, எனக்கு கணக்கு அவ்வளோ சரியா தெரியல. இது ஏன்னா வழக்கம்படி வீட்டு வெளியே வைப்பாங்க. எங்க வீட்டுல கூட வச்சிருக்காங்க, சாலனும் ஜாடினும் பானைனும். ஏன் இதுனா, வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த காலை கழுவிட்டு தான் வரணும். உள்ள காலை கழுவாத வந்து அடிப்பாங்க பெற்றோர்கள். நாங்களும் அடி வாங்கியிருக்கிறேன். எங்க போனாலும் அந்த பானையில தண்ணி இருக்கும், சாக்கடையில பெரிய சால் இருக்கும். அவங்க அந்த காலை கழுவிட்டு, இன்னைக்கு பாருங்க அந்த முறைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சானிடைசர் போட்டு கையை கழுவி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனா இங்கே கால் கழுவுவதற்காக ஜாடிகள் வைத்திருந்தது. வேலைக்காரரிடத்திலே மரியாதை சொன்னார்கள். ஆனால் தேவன் இப்பொழுது குமாரனாகிய கிறிஸ்து அந்த வேலைக்காரரை அழைத்து என்ன சொல்றாரு? யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளுதக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஏன் நிரப்பணும்னு கேட்கல. அப்போ கால கழுவுக்கு வைத்திருந்த ஜாடினா அதுல இருந்த தண்ணி எல்லாம் ஒருவேளை காலி ஆயிட்டு இருக்கும். எல்லாரும் வந்து கால கழுவி, இல்ல ஒருவேளை புதுசா எக்ஸ்ட்ரா வைத்திருக்கலாம். தண்ணி பற்றாக்குறையானால் அதுல மொண்டு ஊத்தலாம்னு சொல்லி இந்த வேலைக்கார இடத்துல கூட பாருங்களேன் ஒரு கீழ்ப்படிதல். ஏன் அந்த ஜாடி? ஏன்னா வேலைக்காரங்களுக்கு நல்லா தெரியும் இது சாக்கடை ஜாடி, இதுல ஏன் இவர் தண்ணி ஊத்த சொல்றாரு? ஒருவேளை கால் கழுவை யாருக்கும் பத்தலையா நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய ஃபுல்லா நிரப்பிட்டாங்க. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, ஏ பாத்திரத்தை தண்ணியால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நிறைய நிரப்பிட்டாங்க வேலைக்காரங்க. ஏன்னா அவங்க அதுக்குன்னே அழைக்கப்பட்டாங்க. எதுக்கு அழைக்கப்பட்டாங்க? வேலைக்காரர்கள் வேலை செய்ய அழைக்கப்பட்டாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க செய்துதான் ஆகணும், மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவரிடத்திலே ஓடினார்கள்.
திராட்சை ரசம் இல்லை என்றார்கள். திட்டு வாங்கினாங்க. திட்டு வாங்கினது கூட போதாது, வேலைக்காரர் கூப்பிட்டு அவரு உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை செய்யுங்க. அப்போ அந்த இடத்துல கீழ்ப்படுதல். இவங்க அப்படியே நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து பாருங்களேன். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, வேலைக்காரனை கூப்பிட்டு தண்ணியை நிரப்ப சொல்லிட்டாரு. இப்போ அதே வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த தண்ணியை கொண்டுன்னு போய் பந்தி விசாரிக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட கொடுப்பா. அந்த பந்தி விசாரிப்புக்காரன் கூட கேட்கல இது எங்கிருந்து வந்தது என்னன்னு. ஏன்னா ஏன் கேட்கல, இயேசுநாதர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ அவங்க பந்தியை விசாரிக்கும் பொழுது மணவாளனை அழைக்கிறாங்க. மணவாளனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கல்யாண வீடு கலந்து போக கூடாது. கல்யாண வீடு வெட்கப்பட்டு போக கூடாது. கல்யாண வீடு குறைவு என்று காணக்கூடாது. கல்யாண வீட்டிலே பந்தியிலே ரசம் இல்லை என்று யாரும் திரும்பி போக கூடாது என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்துக்கு அடையாளம் கீழ்ப்படிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கிறாங்க எல்லாரும். எப்படிப்பா, எங்கிருந்து வந்ததுன்னே தெரியலையே. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. நிரந்தரமான ஒரு வழி இல்லை. நிரந்தரமான ஒரு வாழ்வு இல்லை. காரணம் கீழ்ப்படிதல் இல்லை. இங்க பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் ஒன்னஸ் பாருங்க, ஒரு மனதை பாருங்க, உபயோக பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் செயல்படுகிறார்கள். ஆனால் மணவாளனுக்கு தான் எல்லா மகிமையும் செல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான சகோதரியே, சகோதரனே, திருமணம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை லாக்டவுனுக்கு முன்னாடியே ஆரம்பித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல கல்யாணம் நின்று போயிருக்குதா? கவலையே படாதுங்க. நிரப்புகிற ஆவியானவர், நிறைவை கொடுக்கிற ஆவியானவர் நெருக்கத்திலும் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். பயப்படாதே, பயப்படாதே. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். உங்களுடைய கல்யாணத்தில் அவரை கூடவே நீங்க வைத்திருக்கணும். அவர் கூட இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட குறைவானாலும் அதை என் தேவன் நிறைவாக்குவார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய மகிமையை காண முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் போக முடியாது. தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. இங்கே பாருங்க, அந்த தாய் விசுவாசித்தார்கள். என்ன விசுவாசித்தார்கள்? இவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். அதனாலதான் அவங்க நம்பி போய் அவர்கிட்ட சொன்னாங்க. அந்த நம்பிக்கை அங்க வீண் போகல. அதே போல பாருங்க, அவங்க பிரியாசப்பட்டு அவங்க சொல்றாங்க, வேலைக்காரர் கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை சொல்லுங்க. நம்ம ரோமர் 16ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். ஆனா இதுக்கு மேட்ச் ஆகுமா என்னன்னு தெரியாது, நான் சொல்றேன். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். ஏன்னா ஆதி காலத்துல எல்லா பேரும் மரியாள் தான் இருக்கும். சின்ன மரியா, பெரிய மரியா, மகதலேனா மரியா, அப்படி இப்படி. ஆகவே என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மரியாதை எப்படி தேவனிடத்துல போய் குறைவை சொன்னார்களோ அப்படியா உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பொல்லாத காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஏமாற்றங்கள் தேவனிடத்துல சொல்லுங்க. அதான் பவுல் சொல்வாரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பாருங்க, அந்த மரியாதை தெரியப்படுத்தினாங்க. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரசத்தை நான் ருசி பார்த்ததே இல்லையே. எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்குமே.
ஆதி காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்டி சட்டியாக வைப்பாங்க, குண்டானா வைப்பாங்க. ரசம் ரெடியாக இருக்கும். இந்த ரசம் எதுனா சாம்பார் கம்மியாயிடும், பத்தாம போயிடும், நல்லா பார்த்துக்கினே இருப்பாங்க. உடனே இந்த ரசத்தை சாம்பாரில் ஊற்றி கலக்கி போட்டாங்கன்னா சும்மா செம டேஸ்டாக இருக்கும் சாப்பாடு. அலையா அதே போலதான் குறைவுபட்ட உன்னுடைய வாழ்க்கையில நிறைவை கொடுக்கணும்னா, டேஸ்ட் இல்லாத உன் வாழ்க்கையில டேஸ்ட் மேக்கர் ஆகணும்னா இயேசுவை நீ அழைக்கணும், இயேசு இடத்துல சொல்லணும். அவரால் அன்றி வேற யாராலையும் அற்புதத்தை செய்யவும் முடியாது, அதிசயத்தை காணவும் முடியாது. அல்லேலூயா. நான் இன்னும் விரிவா இதை சொல்லணும்னா இன்னும் அதிகமா போகும். கானா ஊரில் கல்யாண வீட்டில் கர்த்தர் இயேசு போனாராம், கொட்டுமெல்லாம் முழங்கிடத்தாலும் கேட்டு மகிழ்ந்தாராம். சாப்பாடு வெள்ளையிலே கூப்பாடு கேட்டாராம், அந்த ரசம் இல்லை என்று செய்திகள் வந்ததாம். கச்சாடி தண்ணீரை நிரப்ப சொன்னாராம், கரங்களை நீட்டி கர்த்தர் இயேசு ஆசீர்வதித்தாராம். சுவைப்பதற்கு அருமையாய் இருந்ததாம், இனிமையாய் இருந்ததாம். படிக்கலாம். அதே யோவான் 16:23-25 வரைக்கும். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அந்த நாள்ல அவருடைய வருகை நாள்ல எதையும் கேட்க முடியாது, இப்பவே கேட்டு பெற்றுக்கணும்ன்றார். ஏன்னா அவருடைய வருகை நாள்ல நம்ம எதிர்கொண்டு போவோம், எக்கால சத்தத்தோடும் பிரதான தூதரோடும் அவர் இறங்கி வரும் பொழுது நாம் எதிர்கொண்டு போறதுதான் பார்ப்போம். என்ன கேட்போம்னு தெரியாது. அதான் சொல்றாரு, இதுவரைக்கும் கேட்கல, இப்ப கேளு தர்றாங்க. அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டதான் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இங்க அங்க போய் கேட்கறத விட்டுட்டு தேவன் இடத்துல கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் பொண்ணு அப்பாவுடைய கஷ்டம் அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தைங்க பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். வா எனக்கு அந்த ட்ரெஸ் வேணுமா, வா அந்த பழம் வாங்கினாமா, வா அந்த ஸ்வீட்டு நல்லா இருக்குதுமா. ஆனா அப்பா என்ன கஷ்டத்துல இருக்காருன்னே பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த தகப்பன் எப்படியோ எங்கேயோ உருண்டோ பிறண்டோ எப்படியோ அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கினது கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா பரம தகப்பன் இல்லை, உலகத்தையே படைத்து ஆளுகை செய்து நம்மையும் உருவாக்கி அதுல வைத்திருக்கிறாரு. அவர் இடத்துல கேளுங்கப்பா, அவர் இடத்துல கேளுங்கம்மா. இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட நான் சாட்சியா சொல்லுவேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஆயிடுச்சு. வாடகை கட்டல, இல்லை என்ன சூழ்நிலை எல்லாம் தெரியும். ஆனா இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, கண்ணுக்குட்டி வித்த காணிக்கன்னு ஒரு கவர் வந்துச்சுங்க போன மாசத்துக்கு முன்னாடி. இது என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இந்த மாசம் பாருங்களேன், கோழி வித்த காணிக்கன்னு ஒரு கவர்ல. நான் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் அப்படியே திகைச்சு நிற்கும் போது கர்த்தர் யாரையாவது அனுப்புவார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இன்னும் இது கண்ணுக்குட்டி வித்த கடை, ரொம்ப அமௌண்ட் எல்லாம் கிடையாது, அவ்வளோலாம் கிடையாது. ஆனா எனக்கு அது பெரிய அமௌண்ட். கர்த்தர் கையில வருதுன்னா, கர்த்தர் இந்த பிள்ளைகளை அனுப்புறாருன்னா அது எனக்கு பெரிய அமௌண்ட், பல கோடியாக கூட நான் நினைக்கலாம். பாருங்க, அந்த பிள்ளைங்க கஷ்டத்தை பார்க்குறேன். அரசாங்கத்தில் கோழி கொடுத்துருக்காங்க, அந்த கோழி வளர்ந்து அந்த கோழியை விற்று, அந்த கோழி வித்த காசுல கோழி விற்றா எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கோழி விற்றா எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கோழி விற்றா எவ்வளோ இருக்கும். ஆனாலும் அதுலேயும் மறைக்காம உண்மையா அவங்க கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறாங்க.
நம்மளை பிரியப்படுத்தல, மனுஷனை பிரியப்படுத்தல, கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று கூட பாருங்க, ஒரு சில பிள்ளை, ஒரு அருமையான மகன், சொல்லாம இருக்க முடியாது, சாலமோன் மெர்சி எவ்வளோ பயபக்தியா அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நாங்கள் வீட்டிலேயே காணிக்கை எடுத்தோம். ஒவ்வொரு வாரமும் அதை கொடுக்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ சந்தோஷம். அது அதனால எத்தனை குறைவுகள் நிறைவாக போகுது. ஆகவே தேவன் இடத்துல நாம் கேட்கணும், யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. 2 முழங்கால் ஆண்டவர் அழகா கொடுத்துருக்காங்க. முழங்கால போட்டு தேவனிடத்துல நீங்க கேளுங்க. எப்பேற்பட்ட குறைவு அவர் நிறைவாக்கி மகிழ்கிற தேவன். இவைகளை நான் உவமைகளாக உங்களோட பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களோட பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். பாருங்க, இப்போ ஒரு கதை மாதிரி சொல்றாரா. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நான் சொன்ன கதை நிஜமாகும்ன்ற ஒரு கதையா தான் பேசுறாரு இந்த சிஷ்யர்கள் இடத்துல, மற்றவர்களிடத்துல. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் தரேன், நீங்க கேளுங்கன்னு. ஆனா அவர் சொல்றாரு, ஒரு காலம் ஒண்ணு வரும், அந்த காலத்துல நான் சொன்ன கதையை பார்த்து நினைப்பீங்க. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம மூத்த போதகர் மறிச்சிட்டார் 2008. இது வரைக்கும் பேசுறீங்கல்ல, ஐயா வந்தாருன்னா அடுப்பை தான் பார்ப்பாரு, என்ன செய்தீங்கன்னு கேட்பாரு. அந்த மாதிரிதான் இவர் ஒரு உவமை, அந்த கதைகளாய் சொல்லுகிறார். ஒரு காலம் ஒண்ணு வரும், அந்த காலத்துல நான் சொன்ன கதை நிறைவேறும்ன்றார். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்துல சொல்லுவோங்க, தேவனிடத்துல பேசுவோங்க, டெய்லி பேசுவோம். என்னென்ன பேசணுமோ மனதார நம்ம அப்பா கிட்ட எப்படி இது வேணும் அது வேணும்னு கேட்கிறோமோ அது போல அவர்கிட்ட கேட்டு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை அளவு கடந்த பாசத்தோடு தேவனிடத்துல பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:31 முடிச்சுக்கிறேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். பாருங்க, இந்த 6 நாளும் அவர் உண்டாக்கியிருக்கார். ஒரு நாளும் ஒண்ணு முதல் அவர் பார்க்கிறாரு. இந்த வானத்தையும் இந்த பூமியும் இந்த சமுத்திரத்தை இதெல்லாம் பார்க்கும்போது ஒழுங்கின்மையும் வெறுமையும் வெற்றாந்தரையுமா இருக்குது. இவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியார் மனதுருகிறார், இதை சீர்படுத்த வேண்டுமே, சிறப்படுத்த வேண்டுமே. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை அப்படியே படைத்து 6வது நாளிலே ஒரு மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு துணையை கொடுத்து படைத்து எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா வைரஸ் கூட தேவன் பார்க்காதல்ல, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது, அது மிகவும் நன்றாயிருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவர் படைத்த படைப்புகள் அத்தனையும் மிகவும் நன்றாயிருந்தது. நன்றாயிருந்தது வேற, அதை விட அதிகமாய் மிகவும் நன்றாயிருந்ததாம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. பாருங்க, 6 நாளை முடிச்சுட்டாருங்க. அவர் படைத்து பார்க்கும்போது எல்லாமே அழகா இருக்கு. இந்த வருஷத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இந்த 2020 ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஜனவரி மாதத்தை நினைச்சு பாருங்க. எவ்வளோ சந்தோஷம் நமக்கு. ஆரம்பம் எவ்வளோ ஜாலியா இருக்கும். என்ன குதூகலம், என்ன கொண்டாட்டம், என்ன பட்டாசு, என்ன புது ட்ரெஸ்ஸு, இப்படியெல்லாம் வரும்னு தெரியுமா? அதுதான் ஆண்டவர் கூட மனஸ்தாபப்படுகிறார். மனிதனை ஏனா இந்த பூமியில படைத்தே. அதே போலதாங்க இந்த வருஷத்துல கூட ஆரம்பத்தை பாருங்க, ரொம்ப ஜகஜோதியா இருந்தோம். ஒரு மாசம்தான் இடையில, மார்ச் மாதமே வந்துருச்சு. ஆனாலும் இதுவரை நம்ம வைத்திருக்கிறாரு. அப்ப அவர் பார்வையில நம்ம அழகா இருக்கிறோம், அவர் பார்வையில நம்ம மிகவும் அழகா இருக்கிறோம். அப்ப மருத்துவங்க எல்லாம் அழகான இல்லைங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பிச்சையா கொடுத்திருக்கிறாரு. நாம ஆண்டவருக்கு பயந்ததுனால. நம்ம வாக்குத்தத்தத்தை பாருங்க, ஜனவரி மாதம் 2020
உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஏதோ நம்ம கொஞ்சம் நம்புறதுனால நிலைப்பட்டிருக்கோம், இன்னும் நம்பலாம், இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரலாம். எப்பேற்பட்டதான மரண சங்கடங்களையும் நாம மெரிச்சு தள்ளி கர்த்தர் கொடுத்த ஜீவனை கர்த்தர் வருக வரைக்கும் பாதுகாத்து கொண்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி வேலைக்காக நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்களுக்கு பலனை தந்தவரே, ஜீவனை தந்தவரே, ஆயுசு நாட்களை தந்தவரே, அப்பா பிதாவே, ஆவியானவரே, அருமை இரட்சகரே, அப்பா நீர் வாழ்க, வாழ்க, வாழ்க. உண்மையே நாங்கள் நம்பி ஜீவிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் வருகிறதான ஆபத்துக்கோ விபத்துக்கோ மரணத்துக்கோ ஆண்டவரே நீர் விலைக்கு காத்து வந்த தெய்வமே, எப்படிப்பா நாங்க உண்மை நினைக்காம துதிக்காம நன்றி சொல்லாம நன்றி கட்ட பிள்ளைகளா இருக்க முடியும்? உண்மை நன்றி உள்ளத்தோடு, நன்றி அறிதலோடு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா நன்றி, 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 நன்றி. கோடி 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 நன்றிகளை, துதிகளை, பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகளுக்கு இந்த லாக்டவுன் நேரத்தில் வேலைகள் இல்லை, சரியான ஆகாரம் இல்லை, சரியான போக்குவரவு இல்லை. அப்பா பிள்ளைகள் மனம் உடைந்து கிடக்கிறார்களையா, மனம் கசந்து கிடக்கிறார்களையா, வறுமையோடு காணப்படுகிறார்களையா. ஆனால் உம்முடைய வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவும் கூடாது என்று சொல்லி ஒரு நன்மைகளையும் குறைவில்லாமல் நடத்துகிற தெய்வமே, நடத்துதலின் ஆவியானவரே, இப்பொழுது கூடப்பா எங்கள் யூதா ஜெப வீட்டிலே, பெத்தேல் ஜெப வீட்டிலே, உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சபைகளிலே, எல்லா போதகர் குடும்பங்களிலே, எல்லா ஊழியக்காரர் குடும்பங்களே, எல்லா உடன்மொழிய குடும்பங்களே, நீர் மிகுந்த பெருத்த பலத்த ஆசீர்வாதத்தினால நிரப்பி வைத்திருக்கிறதுக்காக கோடி 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 நன்றி ராஜா. நீர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அப்பா எங்களை நீதிமான்களின் பிள்ளைகளாய் பாருங்க ஐயா. அநீதிமான்களின் பிள்ளைகளாய் நாங்கள் போகக்கூடாது. செய்வதை சரியாய் உம்முடைய நேரத்தை ஆண்டவரே உமக்கு கொடுத்து உம்மோடு கூட ஒப்புரவாக கிருபையின் வரங்களை தாங்க. உம்முடைய கிருபை மாத்திரம் போதாண்டவர், உம்முடைய இரக்கம் மாத்திரம் போதாண்டவர், உம்முடைய தயவு மாத்திரம் போதாண்டவர். நீர் ஆயிரம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தை உயர்த்தினது போல எங்கள் குடும்பங்களை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எடுத்துதி கனா மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பான பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு வரவரைக்கும் இந்த யூடியூப்பிலும் வாட்ஸ்அப்பிலும் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தோட எதிர்காலங்களும் தங்கி தரிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நாங்கள் உம்மோடு இருக்கணுமே அப்பா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, இந்த உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நாங்கள் உம்மோடு இருக்கணுமே.
செய்ததை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்பு நேரம் கவனிங்க. சூத்திரம் உண்டாவதாக. 12/7/2020 யூதா திருச்சபையினுடைய அறிவிப்புகள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20:24 வசனத்தின்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக. இந்த வாரம் பிறந்த நாள் காண்போம். சகோதரி சந்தியா 13/7/1994. இவர்களுக்குரியதான வாக்குத்தத்தம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவர்களுக்குரியதான வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்தபடியாக நடந்து முடிந்த SBS VBSக்கு கர்த்தருக்கு பெரிதான நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. இதற்காக உதவி செய்தவர்களுக்கு யூதா திருச்சபை மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திருமதி பி. ஜெயராணி லேட் வின்சென்ட் பால்ராஜ் அவர்களின் இளைய மகன் திருநிறை செல்வி பா. ஈஸ்வரி என்கின்ற தபித்தால் என்கின்ற கன்னிகையை சென்னை அரும்பாக்கம் ECI சபையை சேர்ந்த திருமதி ரோஸ்லேன் சொக்கலிங்கம் லேட் அவர்களின் இளைய மகன் திருநிறை செல்வன் எஸ். சுதாகர் என்கின்ற சாமுவேலுக்கும் இவர்களுக்கு திருமணம் செய்ய பெரியோர்களால் ஒன்று கூடி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளாதபடிக்கு நியாயமான சோதனம் உண்டாவதாக. யூதா திருச்சபை சார்ந்த பிறந்தநாள் காண்பவர்கள் சந்தியா 13/7/1994. கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். இவருக்குரிய வாக்கு. இப்போதும் கூட ஒரு பாடலை பாடி இந்த சகோதரிக்காக நம்ம பேசுவோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் வாரத்திலே அப்பா பிறநாள் காண்கிற இந்த சகோதரிக்காக இடத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அந்த நாளிலே அப்பா சோத்திரம் பிறநாள் காண்கிற ஆண்டவரே அந்த சகோதரனுடைய அப்பா சோத்திரம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்பா நன்மையும் கிருபையும் ஆண்டவரே மகளையும் அவள் கொடுத்த பிள்ளைகளையும் கணவனாரையும் தொடரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வற்றாத நீரூற்றை போல ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அந்த மகன் வாழ்ந்திருக்க ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக
பலியை பெருகி அப்பா சோதரம் 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 தேசத்தை ஆளுங்கள் என்று சொன்னீரே, அப்படியாக ஆண்டவரே சோதரம் 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 அவருடைய வாழ்க்கையிலே அப்படியான ஒரு ஆசீர்வாதங்கள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா சோதர நன்மை கிருபையை தொடரட்டும் என்று சொல்லி ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். அப்பா அவருடைய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன, மகளுடைய திட்டம் அப்பா எதிர்காலக்குரிய திட்டங்கள் என்ன நீங்க அறிந்திருக்கீங்கப்பா, நீங்க தெரிந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய அப்பா சோதரம் சோதரம் மன விருப்பத்தின்படி நீ ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உடைய கரத்திலே அவளையும் அவளுடைய கணவனாரையும் பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு வீட்டையும் வேலையடித்து காத்துக்கொண்ட தேவன் அப்படியாக காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க, நன்மை கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி அப்பா சோதரம் மகளையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதி, நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் உயர்த்தும் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் பொருளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். J-E-S-U-S Jesus. J-E-S-U-S Jesus. J-E-S-U-S Jesus. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர்.
அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். மறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம்.
சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறார்